இயேசு என்ற நாமம் நமது நாமே. சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும், சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். இயேசு என்ற நாமம் நமது நாமே. சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும், சொல்ல எல்லாம் நடக்கும். சுயந்த நாமம் நமது நாமே. சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும், சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். பத்துமையை கூப்பிட்டான் இயேசுவே இறங்க வேண்டாம், பத்துமையை கூப்பிட்டான் இயேசுவே இறங்க வேண்டாம். பார்வை அடைந்தான் இயேசுவை பின்தொடர்ந்தான், பார்வை அடைந்தான் இயேசுவை பின்தொடர்ந்தான், பார்வை அடைந்தான் இயேசுவை பின்தொடர்ந்தான், பார்வை அடைந்தான் இயேசுவை பின்தொடர்ந்தான், பார்வை அடைந்தான் இயேசுவை பின்தொடர்ந்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்வை ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்வை ரொம்ப அவசியம். அந்த பார்வை சரியா இருக்குமானால் நமக்கு ஆசீர்வாதங்கள் சரியா இருக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்வைகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டியது. பார்வைகள் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டியது. பார்வைன்னு சொல்றது ஏதோ நம்ம கண்ணில் பார்க்குற இந்த மாம்ச கண்களில் பார்க்குற அந்த பார்வை அல்ல. ஒரு ஆவிக்குரிய பார்வை ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். இவனுடைய ஆவிக்குரிய பார்வை சரியா இருக்குதா அப்படின்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? என்னுடைய ஆவிக்குரிய பார்வை சரியா இருக்கிறதா, இல்லை ஆவிக்குரிய பார்வை எனக்கு இருக்கிறதா, எனக்கு ஆவிக்குரிய பார்வை இருக்கிறதா அப்படின்னு எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறதுன்னா, நான் யாரை பின்பற்றி போறேன், நான் யாரை பின்பற்றி போறேன், இதை வச்சு தான் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் சரியான பார்வை அடைஞ்சிருக்கிறனா இல்லை ஆவிக்குரிய பார்வை எனக்கு இருக்கிறதா அப்படின்னு நாம் என்ன செய்ய முடியும்? நாம் நிதானிச்சிக்க முடியும். எனக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்குது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? ஏதோ பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு காணி கொடுக்குறேன், ஏதோ ஒரு கூட்டங்களுக்கு போகிறேன், எல்லாம் நடக்குது, ஓகே. ஆனால் இதை வச்சு நான் ஒரு ஆவிக்குரியவன் என்று சொல்லிவிட முடியுமா? இல்லை ஆவிக்குரிய பார்வை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா அதை வச்சு சொல்ல முடியாது. எதை வச்சு? ஜெபிக்கிறத வச்சியோ, ஆலயத்துக்கு போகிறத வச்சியோ, ஆராதிக்கிறத வச்சியோ நம்ம என்ன செய்ய முடியாது? எனக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தேவனை அறியாதவன்னு சொல்லலாம், பிசாசுடைய வாழ்க்கையில் கூட இது என்ன செய்யும்? இது எல்லாமே நடக்கும். பிசாசு ஆண்டவரை விசுவாசிக்குமான்னா விசுவாசிக்கும், பிசாசு ஜெபிக்குமான்னா ஜெபிக்கும், பிசாசு ஆராதிக்குமான்னா ஆராதிக்கும் இல்லையா? பிசாசு வேதத்தை சொல்லுமானா வசனத்தை சொல்லும் இல்லையா? இது எல்லாமே பிசாசு கூட என்ன செய்யும். அதனால நான் பாடுறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வசனம் எனக்கு 4 வசனங்கள் தெரியும் என்பதனால நாம் சரியான ஒரு ஆவிக்குரிய பார்வையை அடைந்தவர்கள் என்று அர்த்தம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பார்வை அடைந்தவர்கள் அதெல்லாம் அவசியம், அது தேவையில்லைன்னு சொல்லலை, அது அவசியம். ஆனால் இவைகளை மட்டும் வச்சு நான் என்ன செஞ்சிட முடியாது. எனக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்குது, எனக்கு ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன், என்னுடைய பார்வை சரியாக இருக்கிறது என்று நாம் என்ன செய்யவே முடியாது, சொல்லிடவே முடியாது. அப்ப அந்த ஆவிக்குரிய பார்வை சரியா இருந்தா நான் யாரை பின்பற்றி போகிறேன் என்பதில் சரியா இருப்போம். என்னுடைய பார்வை சரியா இருந்தா, இப்போ எனக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சால் என்ன செய்வேன்? ஒரு சரியான பதிலாக கரெக்டாக காலை வச்சு என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன் இல்லையா? இப்போ கண்ணு எனக்கு சரியாக தெரியும், என்ன செய்வேன்? எங்கேயாவது ஒரு கல்லிலையோ, ஒரு முள்ளிலையோ, ஒரு குழியிலையோ நான் என்ன செய்ய முடியும்? காலை வச்சு நான் இடையே விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அவர்களும் நடக்கிறாங்க, நம்மளும் நடக்கிறோம். கண்ணு தெரியாதவர்களும் என்ன செய்கிறாங்க? நடந்து போகிறாங்க. கண்ணு தெரிகிறவர்களும் நடந்து போகிறாங்க இல்லையா? கண்ணு தெரிகிறவர்களும் நடந்து போகிறாங்க. அப்போ எனக்கு கண்ணு தெரியுதுன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஆள் நடந்து போகிறாங்க, அவனுக்கு கண்ணு தெரியுதுன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? வழியில் ஒரு கல் இருக்குன்னா டக்குன்னு என்ன செய்வான்? அந்த ஸ்டெப்பை மாற்றுவான். ஸ்டெப் என்ன செய்வான்?
அப்போ பார்த்து என்ன புரிஞ்சுக்கலாம், ஓ கண்ணு நல்லா தெரியுது, கண்ணு நல்லா நமக்கு தெரியுது அப்படின்லாம் இல்லையா. அந்த அந்த கல் இருந்தாலும் தான் கல் மேலேயே காலை வைக்கிறான்னு என்ன செய்ய முடியாது, ஓ இவங்களுக்கு கண் என்ன செய்யலை தெரியல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம போகிற பாதையோ நம்ம பின்பற்றி போகிறது யாரை பின்பற்றி போகிறோம் என்பதை வைத்து நம்முடைய ஆவிக்குரிய பார்வை சரியாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆமே. இப்போ அந்த பத்துமே கூடனை பற்றி நமக்கு நிறைய சம்பவங்கள் தெரியும், நிறைய காரியங்கள் தெரியும் இல்லையா. மார்க் 10ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும் இவனை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும் 2 பேர் அப்படின்னு எழுதுவாங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் கடைசி 9ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எழுதும்போது என்ன செய்வாங்க, 10வது சாதி கடைசி வசனம் எழுதும்போது அவன் இயேசுவை பின்பற்றி போன எழுதுவாங்க. லூக்கா 18லையும் பார்க்கும்போது அவன் இயேசுவை பின்பற்றி போனான் அப்படி இருக்கு. இது வரைக்கும் அவன் யாரை பின்பற்றவில்லை அப்படின்னா அவன் இயேசுவை பின்பற்றி போல இல்லையா. இயேசுவுக்கு பின்னால் என்ன செய்யலை, அவன் போல. இயேசுவுக்கு பின்னால் போகிறது அப்படின்னா ஏதோ எழுத்தின்படி பின்னாடி போகிறதல்ல, இயேசு செய்கிறபடி எல்லாம் செய்கிறது, இயேசு செய்கிறபடி எல்லாம் செய்கிறது இல்லையா. மார்க் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. அவன் பார்வை அடைந்து அவன் இயேசுவை பின்பற்றி இயேசுவை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சொன்னான். இயேசு சொன்னா நீ போன்னு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாருன்னா நீ போப்பா அப்படின்றார் இல்லையா. இப்போ அவன் ஏன் போகலை அப்படின்னா இப்போ அவன் சொல்ல முடியும், ஐயா இதுக்கு முன்னாடி எனக்கு பார்வை இல்லை, இதுக்கு முன்னாடி எனக்கு பார்வை இல்லை, அதனால் நான் யார் பின்னாடியோ போயிட்டு இருந்தேன்னா அப்போ இது வரைக்கும் யார் பண்ணி போயிட்டு இருந்தா, மனுஷங்கிட்ட கேட்டு மனுஷங்கிட்டையே நம்பி மனுஷனையே 100க்கு 100% நம்பி வாழ்கிறவங்க பின்னால் போயின்னு இருந்தேன் இல்லையா. இவனுக்கு என்ன வேலை, பிச்சை எடுக்கிற வேலை இல்லையா, பிச்சை எடுக்கிற வேலை. இப்போ இந்த பிச்சை எடுக்கிறது ஏற்கனவே யார் கூட போயிருக்கணும், ஏற்கனவே பிச்சை எடுக்கிறவங்க கூட என்ன பண்ணியிருக்கிறான், இவன் போயிருக்கிறான், இல்லை அவங்க பின்னாடி போயிருக்கலாம், இவனை விட கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவர்கள் இருக்கலாம், இல்லை கண்ணு தெரியறவங்க என்ன செய்யலாம் இருக்கலாம். சரிப்பா இந்த இடத்துல போனால் என்ன இருக்கும், நிறைய காசு தராங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்பான் இல்லையா. யாரு, கண்ணு தெரியறவன், இல்லை அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான், அவனை கூட்டு போயிருப்பான். இவன் யார் பண்ணி போயிருக்கணும், அவங்க பின்னாடி போயிருக்கணும் இல்லையா. இப்போ தானாக ஒரு மனுஷனுக்கு இந்த இடத்துக்கு போறான்னு சொல்றது வாய்ப்புகள் ரொம்ப குறைவுக்கு தான். அப்போ யாராவது என்ன செய்யணும், ஒரு ஆள் அவனை லீட் பண்ணணும், யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணும், நடத்தணும். அதான் சொல்ற நல்ல மொழி நடத்தணும், எல்லாம் நமக்கு நடத்தணும். அப்படி நடக்கும்போது இப்போ இதுக்கு முன்னாடி யார் பின்னாடி போனான்னா முழுக்க மனுஷனையே நம்பி மனுஷனுடைய கைகளையே நம்பி மனுஷ முகத்தையே பார்த்து மனுஷங்கிட்டையே பேசி கொண்டிருக்கிற நபர்களை பின்பற்றி போனோம். இப்போ பேச்சால யார் கூட தான் பேசணும், அந்த மனுஷனை நம்பி மனுஷன்கிட்ட பேசணும் இல்லையா. ரெண்டாவது இவன் யாரை தான் நம்பி இருக்கணும், யாராவது வந்து நமக்கு ஏதாவது கொடுத்தாதான் அப்படின்னு நம்பி இருக்கணும் இல்லையா. இவன் யார் தான் பின்னாடி போயிட்டு இருக்கணும், மனுஷனுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கணும். இவன் பேச்செல்லாம் மனுஷன்தான், இவன் நம்பிக்கையெல்லாம் மனுஷன்தான், இவனுக்கு எல்லாமே என்னது, இவன் வாழ்க்கையே மற்றவங்களை நம்பியே வாழ்ந்து பழகினவன். ஏன் அப்படின்னா இப்போ ஆண்டவர் சொன்ன நீ போகலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும், அவன் போயிருக்கணும் இல்லையா. ஆனால் அவன் என்ன சொல்லுது, வழியில் எவன் இயேசுவுக்கு பின் சென்றான்னு சொல்லுது, வழியில் எவன் இயேசுவுக்கு. அப்ப ஏன் அவனை கேட்கணும், ஏன்பா நீ ஆண்டவர் தான் போக சொல்லிட்டார்ல, நீ என்ன செஞ்சிருக்கணும், நீ போயிருக்க வேண்டியது தானே, வீட்டுக்கு போக வேண்டியது தானே. 30 வருஷம் வியாதிக்கு என்ன சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனார். அவன் என்ன செஞ்சான், அவன் எடுத்து போயிட்டே இருந்துட்டான் இல்லையா. ஏகோட பிசாசு பண்ண சொன்னாரு, நீ வீட்டுக்கு போப்பானார், அவன் என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு போயிட்டே இருந்துட்டான் இல்லையா. ஸோ லூக்கா மார்க் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை உன் படுகை எடுத்துட்டு போனா என்ன பண்றான், அவனும் போயிட்டே இருக்கிறான். அவன்கிட்ட அவர் கேட்கணும், ஐயா இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் உன்னை விட முன்னாடி நடந்த அற்புதம் இல்லையா. யாரை விட, இந்த பத்துமையை கூடனை விட முன்னாடி நடந்த அற்புதம் யாருக்கு, திமிர்வாதக்காரனுக்கு இல்லையா. ஸோ யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இவனுக்கு முன்னாடியே நடந்த அற்புதமாக இருக்கலாம் இல்லையா, இவனுக்கு முன்னாடி இருந்த அற்புதமாகவே இருக்கலாம். என்னது, அவன் படுக்கை எடுத்துட்டு எங்கே போ, நீ படுக்கை நடனோடனே அவன் எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், நேராக போய்கிட்டே இருக்கிறான். இப்படி அநேகர் என்ன செய்கிறாங்க, எழுந்து போனால் போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா, எழுந்து போனால் போயிட்டே இருக்கிறாங்கல்ல. இப்போ உன்னை என்ன சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் இல்லையா. உன் விசுவாசம் உன்னை, அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அவன் எழுந்து போயிட்டே இருக்கணும் இல்லையா. ஆனால் அவன் போகலை. ஏன்னாக்க எனக்கு பார்வை வந்துடுச்சு,
எனக்கு பார்வை வந்ததுனால இதுவரைக்கும் நான் பின்பற்றினது வேற, ஆனா இப்ப நான் பின்பற்றுறது வேற. இதுவரைக்கும் நான் பின்பற்றினது வேற, இப்போ நான் பின்பற்ற போறது வேற இல்லையா? சரி, இது வரைக்கும் யாரை பின்பற்றினீங்க? மனுஷனையே 100% நம்பி வாழ்ந்த நபர்களை பின்பற்றினீங்க. சரி, இப்போ யாரை பின்பற்ற போறீங்க? இயேசுவாக இருந்தாலும் தேவனை நம்பி வாழக்கூடியவரை பின்பற்றுங்க. இப்போ இயேசுவே இருக்கிறார் இல்லையா? இயேசுவே இருக்கிறார். 5 அப்போ 2 மணி கைக்கு வந்துச்சு, என்ன பண்ணலாம்? எடுத்து கொடுக்கலாம் தானே? 5 அப்போ 2 மணி யார் கைக்கு வந்துடுச்சு இல்லையா? என்ன பண்ணலாம்? சரி, தப்ப எடுத்து கொடுங்க அப்படி சொல்லலாமா? ஆனா பைபிள் சொல்லுது, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை. அப்போ இதுவரைக்கும் நான் யாரை பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்ல முடியும்னா, மனுஷனையே பார்த்தா யாராவது வருவாங்களா? இவன் பேச்செல்லாம் மனுஷங்கிட்டதான், இவன் செயல்பாடுகள் எல்லாம் மனுஷங்கிட்ட தான், இவன் நம்பிக்கையே மனுஷன் தான். முழுக்க 100% மனுஷனையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தவன் இப்ப பார்வை அடைந்தவனுடைய விளைவு என்னன்னா, அந்த மனுஷனை நம்பி வாழ்றவங்களை பின்பற்றல, தேவனை நம்பி வாழக்கூடியவங்களை பின்பற்ற. இப்ப இயேசு என்ன செய்வார்? அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க போவார் இல்லையா? அதிகாலை எழும்பி ஜெபிக்க போவார். எதுக்கு ஜெபிக்க போறார்? இந்த நாளில் நான் என்ன செய்யணும்? இந்த நாளில் இப்போ மார்க் 1ஆம் அதிகாரத்தில் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து இயேசு எங்கே போனார்? வனாந்தரமான இடத்துக்கு ஜெபம் பண்ண போனார் இல்லையா? இப்போ ஜெபம் பண்ணக்கு போது தான் சீசர் வந்து சொன்னாங்க, ஐயா உங்களை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தேடி வந்துட்டாங்க, வாங்க ஐயா அப்படின்னு. உடனே பேச என்ன சொல்றா? இல்லைப்பா, நம்ம என்ன செய்யணும்? அடுத்த ஊருக்கு போகணும். அடுத்த ஊருக்கு. இப்போ அடுத்த ஊருக்கு போகணுன்றது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு? அவர் ஜெபம் பண்றார் இல்லையா? இந்த ஜெபம் பண்ணும்போது தான் யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்க இயேசு சொல்லுவார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும். அப்போ இயேசு அடுத்த ஊருக்கு போகணும்னு சொன்னாரு. இது இவருடைய விருப்பமா பிதாவுடைய விருப்பமா? பிதாவுடைய விருப்பம் இல்லையா? பிதாவுடைய. ஆனால் சொல்லிட்டாரு, இங்க கை வச்சுன்னு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இல்ல 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனம் பாருங்க. செய்யாமல் மனத்தாழ்மையினாலே என்ன கடவர்கள் அவன் தனக்கானவனை அல்ல பிறருக்கானவனை நோக்குவானாக. முக்கியமான வார்த்தை, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கூடாது. என்ன சிந்தை அது? அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோ தேவனுக்கு சமமா இருப்பதை. அப்போ பிதாவும் இயேசுவும் ஒன்னும் வேறுபட்டவங்க இல்லை. பிதாவுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குதோ அது யாருக்கு இருக்குது? இயேசுவுக்கும் இருக்குது இல்லையா? 2 பேருமே யார் தான்? திரித்துவத்துல பிதா குமாரன் இது 3 பேரும் ஒரே சமநிலை தான். இது ஒரே சமநிலை தான். பிதாவுக்கு என்னென்ன இருக்குதோ அது யாருக்கு இருக்கு? இயேசுக்கு. இயேசுக்கு என்ன இருக்குது? யாருக்கு? பரிசுத்த ஆவிக்கு இருக்குது. பரிசுத்த ஆவிக்கு இருக்கிறது யார் இருக்குது? 3 பேருக்குமே என்ன இருக்கு? இதுல யாரும் வேறுபட்ட ஒருவருமே கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, அப்படி மேற்பட்ட கூடியதை இல்லை, நாங்க எல்லாமே சமந்தான். ஆனா சமமா இருந்தாலும் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய சுய விருப்பம் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். அப்ப நான் தேவனா இருந்தா கூட நான் என்ன செய்ய விரும்புறேன்? தேவனை நம்பி தான் நான் என்ன செய்யறேன். என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்போ பர்த்திமை கூட இதுவரைக்கும் யாரை பின்பற்றி போனா? மனுஷனையே நம்பி வாழக்கூடியவங்களை பின்பற்றி போனான். அவன் முழு நம்பிக்கை யார் தான்? மனுஷர்கள் தான் இல்லையா? மனுஷன் என்ன சொல்லுவானோ அதை கேட்பான், மனுஷன் என்ன சொல்றாங்களோ அதை பார்ப்பான், எங்க போனா அப்படி போவான். அவன் முழுக்க 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 மனுஷனை மட்டுமே நம்பி வாழக்கூடியவன். ஏன்னா பிச்சைக்காரதை மட்டும்தான் செஞ்சாகணும், வேற வழியே கிடையாது. அவன் சுய விருப்பமா ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சுய விருப்பம் வாழவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய நிலைமை அதுதான். அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணு, நீ போகலாம் அப்படின்னா நான் போக மாட்டேன்.
என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் உங்க பின்னாடி வருவேன் அப்படின்னு கேட்டா, ஏன்பா அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல முடியும், இது வரைக்கும் எனக்கு ஒரு சரியான பார்வை இல்லை, இப்போ எனக்கு சரியான பார்வை இருக்குது, ஒரு சரியான பார்வை எனக்கு இருக்குது. இந்த சரியான பார்வை வந்ததனால இனி சரியில்லாத பார்வை சரியில்லாத போது நான் யாரை பின்பற்றி போறனோ அவங்கள பின்பற்றி போக மாட்டேன். எனக்கு ஒரு சரியான பார்வை கிடைச்சதுனால யாரை பின்பற்றி போகணுமோ அவங்கள தான் நான் என்ன செய்வேன், நான் பின்பற்றி போவேன். அவங்கள தான் பின்பற்றி, அப்ப பின்பற்றி போவதுனா பின்னாடி போறது அர்த்தம் அல்ல, அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நான் செய்வேன். அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நான் செய்வேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யார் செய்கிறதை நாம் பார்த்து நாம் செய்கிறோமோ அவங்கள நம்ம பின்பற்றுகிறோம். நான் ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னா நான் செய்யற செயலை நான் பார்க்கறேன் இல்லையா, அப்ப நான் செய்யறேன். நான் யார் செஞ்சதை பார்த்து நான் செய்யறேன். இப்போ நான் செய்யறத பார்த்து தான் நான் என்ன செய்ய முடியும், எனக்கு ஒரு சரியான பார்வை இருக்குதா, எனக்கு பார்வை இன்னும் சரியானபடிக்கு இல்லையா. எந்த பார்வை, மாம்சத்தின் பார்வை இல்லை, ஒரு ஆவிக்குரிய பார்வை எனக்கு இருக்குதா இல்லையான்னு நான் அதை வச்சு தான் என்ன செய்ய முடியும், கணிச்சிக்க முடியும். நம்ம சபைக்கு வரதான், ஊழியத்துக்கு போகலாம், ஸோ எல்லாம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், வாசியெல்லாம் சொல்லலாம். இது எல்லாமே யார் கூட செய்ய முடியும், பிசாசுகள் கூட செய்ய முடியும். விசுவாசிக்கிறது பிசாசு செய்ய முடியும், ஆலயத்தை பார்த்து பிசாசு போக முடியும் இல்லையா. ஒரு முறைக்கு 2 முறை யோபேல் புத்தகத்தில் போயிட்டே இருக்கிறான் இல்லையா. தேவதூதர் எப்பெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு அப்பெல்லாம் யாரும் கூட போயிடும், பிசாசம் போயிட்டு தான் இருக்கிறான். நம்ம ஆராய்க்கும் போது லேகன் பிசாசம் ஓடி வந்து என்ன செஞ்சானா, தேவனை பணிந்து கொண்டான். அப்படிதான் இருக்குது இல்லையா. மார்க் 5 பிசாசு போய் ஆண்டவர் என்ன பண்ணுது, ஜெபம் பண்ணுது இல்லையா. எங்களை பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அனுப்புங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, கேட்கிறார். அப்ப இது எல்லாமே செய்ய முடியும். ஆனா இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பார்வை உள்ளவனுக்கு தேவை. ஆனா இவைகளை மட்டும் வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய முடியாது, எனக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்குது என்று நான் சொல்லிவிட முடியாது, சொல்லிவிட முடியாது. அப்போ ஒரு ஆவிக்குரிய பார்வை உள்ளவன் என்ன செய்வான், சரியான நபர்களை பின்தொடருவான். சரியான நபர்களை நம்ம தொடர்கிறத வச்சுதான் ஆசீர்வாதங்கள் நம்ம தொடர்கிறதும் துண்டிக்கப்படுவதும். நாம் தொடர்கிறத வச்சுதான் ஆசீர்வாதம் தொடர்கிறதும் துண்டிக்கப்படுவதும். இன்னைக்கு ஆசீர்வாதம் தொடர வேண்டுமானால் நான் சரியான நபர்களை தொடர வேண்டும். என் ஆசீர்வாதங்கள் துண்டிக்கப்பட வேண்டுமானால் நான் சரியான நபரை தொடர்வதை துண்டித்து விட்டால் என் ஆசீர்வாதம் துண்டிக்கப்பட்டுடும். என் ஆசீர்வாதம் துண்டிக்கப்படும். என் ஆசீர்வாதம் தொடர வேண்டுமானால் நான் சரியான நபரை தொடர வேண்டும். அப்ப சரியான நபரை தொடர்ந்தால் என்னுடைய ஆசீர்வாதம் என்ன ஆயிட்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா என்னுடைய தொடருதல், சரியான நபரை தொடருவதை நான் விட்டுவிட்டேனானால் இல்லை துண்டித்து விட்டேனானால் என்னுடைய ஆசீர்வாதங்கள் துண்டிக்கப்பட்டு விடும் என்பது வேதத்தில் மறைக்க முடியாத உண்மை, மறைக்க முடியாத உண்மை. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் நம்ம என்ன செய்ய முடியாது, தானா செய்யவே. இயேசுவே சொல்றாரு, நான் தானே என்ன செய்ய முடியாது, என்னால செய்ய முடியாதுப்பா, பிதா என்ன செய்யறாரோ அதை பார்த்து என்ன செய்யறேன், நான் செய்யறேன் அப்படின்னா. அப்ப இயேசு என்ன பார்வை இருக்கு, ஒரு சரியான ஆவிக்குரிய பார்வை இருக்குது, சரியான ஆவிக்குரிய பார்வை இருக்குது. எத்தனை பேர் என்ன காரியங்கள் சொன்னாலும், எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அவர் சரியான பதில போயிட்டே இருக்கிறார் இல்லையா. கூட இருக்கிறவங்க சொன்னா கூட சரி, கூட இருக்கிறவங்க வேதனை சொல்றார், ஐயா நீங்க சிலுவைக்கு போகக்கூடாது இல்லையா, அமைதியாக வேலையை பார்த்து போப்பான்ட்டார். ஏன், எனக்கு அவர் கரெக்டாக நான் போயிருக்கிற பாதை, எதை பாதை அவர் காட்டுறாரு, நான் செய்யறேன், அவர் சொல்றாரு நான் செய்யறேன். அப்ப நான் யாரை பின்பற்றி போறேனோ அதை வச்சுதான் என்ன செய்ய முடியும், என் பார்வை சரியா இருக்கான்னு சொல்ல முடியும் இல்லையா. அப்ப பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை துண்டிக்க என்ன செய்வான், நம்முடைய தொடர்ச்சியை துண்டிச்சிடுவான். நம்முடைய தொடர்ச்சி என்ன பண்ணிடுவான், சொல்றது புரியுதா, நம்ம தொடர்ச்சி என்ன செய்வான், நம்ம யாரை தொடர்கிறோமோ அந்த தொடர்ந்து என்ன செஞ்சிருவான், துண்டிச்சிருவான். நம்ம யாரை தொடர்ந்து கொண்டிருக்கிறோமோ அவங்களுடைய தொடர்ச்சியை நமக்கு என்ன பண்ணிடுவான், பிசாசுடைய ஆழமான தந்திரம், பிசாசு ஆழமான. இப்போ அந்த மத்தேயு 16 கொஞ்சம் பாருங்களேன். எனது இது வரைக்கும் பிசாசு உள்ள நுழையாத வரைக்கும் பேதுரு யாரை பின்பற்றி போய் நிற்கிறாரு, ஆண்டவரை பின்பற்றி போறார் இல்லையா. என்னைக்கும் படகையும் மலை விட்டுட்டு வான்னு சொன்னாரோ அன்னைக்கு இயேசுக்கு பின்பற்றி போனவர் கடைசி வரை என்ன பண்ணிட்டே இருக்கிறார், இயேசுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறார் இல்லையா. ஆனா என்னைக்கு பிசாசு உள்ள நுழைஞ்சிச்சோ அன்னைக்கு தான் என்ன செய்ய விரும்புது, இவரும் பாதையை மாத்துறார், அவர் பாதையும் மாத்த விரும்புறார் இல்லையா, அவர் பாதையும் மாத்த விரும்புறார். என்ன சொல்றார், அவர் சிலுவை பத்தி பேச உடனே சொல்றான், இதெல்லாம் உனக்கு என்ன செய்ய, பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே
இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒன்று பிசாசுல ஒரு தான் பாதையும் மாற்ற விரும்புகிறான், அவருடைய மற்றவங்க பாதையும் மாற்ற விரும்புகிறான் இல்லையா. அவர் கரெக்டாக போயிட்டு இருக்கிறார், அந்த பாதை அவன் என்ன செய்ய விரும்புகிறான், மாற்ற விரும்புகிறான். ஏன்னா ஏற்கனவே பிதா காட்டிட்டாரு, அதை காட்டின போது என்ன பண்றாரு, அவர் போயிட்டு இருக்கிறாரு. அந்த பாதை அவன் என்ன செய்ய விரும்புகிறான், மாற்ற விரும்புகிறான். வாசிக்கலாம். என்று அவரை கடிந்து கொள்ள என்ன பண்றான், தொடங்கினான் இல்லையா. இப்ப இவன் பாதை மாத்திட்டானா, இது வரைக்கும் அவன் இயேசுவை என்ன செய்யவே இல்லை, கடிந்து கொள்ளவே இல்லை இல்லையா. இது வரைக்கும் இயேசுவை என்ன செய்யவே இல்லை, ஒரு கொடுக்கணும் ஒன்றும் பேச மாட்டார். வானா வந்துட்டார், வழியை விடுனா விட்டுட்டு வந்துட்டார், போனா போறார், தூண்டி போடுனா போடுறார், கடலுக்கு போனா கடலுக்கு போறார். கடலை போய் தூண்டி போடனாக்கா ஏற்கனவே பேசுறவங்களுக்கு கடலை போய் என்ன செய்ய முடியாது, தூண்டி போடவே முடியாது. வலையை தான் போடலாம், எதை போட முடியாது, தூண்டி போட முடியாது. ஆனால் கடலை போய் தூண்டி போடுனா நான் போறேன்றான், ஒண்ணுமே சொல்லலை. ஆனா என்னைக்கு பிசாசு உள்ள நுழைஞ்சிச்சோ அன்னைக்கு என்ன செய்ய விரும்புது, தான் பாதையை மாத்த, தான் பாதையும் மாத்துறான், மற்றவங்க பாதையும் மாத்துறான். ஆண்டவருக்கு சரியான பார்வை இருந்ததுனால, இல்லை நீ போற பாதை தப்பு, இந்த பாதை சரியான பாதைன்னு நான் யாரை பின்பற்றி போயிட்டு இருக்கிறேன், ஒரு சரியான நபரை நான் பின்பற்றி போயிட்டு இருக்கிறேன்ட்டு அவனை கடிந்து கொண்டு என்ன பண்ணிட்டாரு, அவனையும் சரிப்படுத்திட்டாரு, அவரும் சரிப்படுத்திட்டார் இல்லையா. அப்ப சரியான பார்வை இருந்தால் நம்மளும் சரியாகலாம், மற்றவங்களையும் சரிப்படுத்தலாம். இயேசுக்கு சரியான பார்வை இருந்ததுனால இயேசுவும் பாதையில் போயிட்டு இருக்கிறார், அவனையும் சரியான பாதைக்கு கொண்டு வந்துட்டார் இல்லையா. இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறனா கணவனுக்கும் மனைவிக்கும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு சரியான பார்வை இருந்தால் கூட அந்த குடும்பத்தை சரிப்படுத்திடலாம். நான் முதல் நாள் சொல்லும் போது அதை அவங்களுக்கு சொன்னோம் இல்லையா. ஒரு குடும்பத்தில் கண்மூடித்தனமாக கர்த்தர் என்ன செய்யணும், கண்ணை மூடி கர்த்தர் என்ன செய்யணும், பின்பற்றணும். அப்படி பின்பற்றினாக்க கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையை கொடுக்குறான்னு முதல் நாள் சொன்னோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு கண்ணை மூடி பின்பற்றாதான் கண்ணை திறந்து பின்பற்றோம். முதல் அடிக்கடி சொன்னோம், கண்ணை மூடி என்ன பண்ணு, கண்ணை மூடி ஏசு படிப்பா போப்பா, கண்ணை மூடின்னு செய்ப்பா ஏசு போப்பான்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அன்றைக்கு சொன்னார், கண்ணை மூடி போகாத, கண்ணை திறந்து என்ன பண்ணு, இன்னைக்கு கண்ணை திறந்து கொஞ்சம் போ அப்படின்னு. கண்ணை திறந்துட்டா நீ யாருக்கு பின்னாடி போகிறதுன்னு உனக்கு தெரியும். கண்ணு திறக்காத வரைக்கும் நீ யாருக்கு பின்னாடி போற உனக்கு தெரியவே தெரியாது. கண்ணமணி பண்ணா பயிலும் சொல்லுது, கண்ணமண்ணனுக்கு முளக முடிச்ச என்ன இருக்குமா, இருண்டு போனதாக தான் இருக்கும் இல்லையா. அவன் எங்கே காலை வச்சா அப்படி தான் இருக்கும், அவருக்கு ஒரு வெளிச்சம் என்ன செய்யாது, இருக்காது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது, இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இது முக்கியம், இது முக்கியம் இல்லை. அப்படி ஒரு பகுத்தறிவு யாருக்கு இருக்காதுன்னா, கண் திறக்கப்படாதவனுக்கு இருக்காது. கண்ணு தெரியாதவனுக்கு எல்லாமே ஒன்றா தான் தெரியும், எல்லாமே ஒன்றா தான் தெரியுமே தவிர அவனுக்கு என்ன தெரியாது, வித்தியாசமே தெரியாது. எனக்கு எல்லாமே ஒன்றா தெரியுது அப்படின்னா என் கண்ணு இன்னும் என்ன செய்யப்படவில்லை, திறக்கப்படலைன்னு அர்த்தம். என் கண்ணு தெரிஞ்சு இல்லை இது சரி, இது தப்பு, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது முக்கியத்துவம், இது அவசியம், இது அவசியம் இல்லை, இது ஒன்று அவ்வளோ முக்கியம் கிடையாது, இதை பின்னாடி பார்த்துக்கணும், இது முக்கியம், இதை பார்க்கணும். அப்படின்ற முக்கியத்துவங்களும் அப்படின்ற தெளிவும் யாருக்கு தெரியும்னா, கண் திறக்கப்பட்டவனுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும், கண்கள் திறக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். கண்ணை திறந்திருந்தா யார் செய்யறத பார்த்து செய்யணுமோ அவங்க செய்யறதை மட்டும்தான் செய்வாங்க. வேற எத்தனை பேர் என்ன காரியம் செஞ்சாலும் அதை அவங்க செய்யவே மாட்டாங்க, இந்த பர்த்திமை கூடனுக்கு இப்போ பார்வை வந்துச்சு. அவன் என்ன சொல்றான், இது வரைக்கும் பாட்டுற பாதையை நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்கள பின்பற்ற மாட்டேன், நான் உண்மை என்ன செய்ய வரேன், பின்பற்றி வரேன். ஏன்னாக்க நீ யாரு, நீ தேவன் மேல மட்டுமே நம்பிக்கை உள்ளவர், தேவன் மட்டுமே நம்பிக்கை உள்ளவர். அப்ப இந்த பார்வை இயேசுக்குள்ள இருக்கிறதுனால எது சரி எது தப்புன்னு தெரியுது இல்லையா. கூடக்கிறவர் பேதுரு ரொம்ப நேசிக்கிறவர், அவர் சொல்றாரு, இதை நீங்க என்ன பாதீங்க, செய்யாதீங்க இல்லையா, எதை செய்யாதீங்க, சிலுவைக்கு நீங்க போகாதீங்கன்றார் இல்லையா, நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்கன்றார் இல்லையா. ஆனா கண்ணு இயேசு தெரியல என்ன சொல்லியிருப்பாரு, இயேசுக்கு ஒரு சரியான பார்வை இல்லை என்ன சொல்லியிருப்பார், ஓகே எவ்வளோ நேசிக்கிறான் பாரு, இவ்வளோ இருக்கிறானுங்க, அந்த 11 பேர் சோறு போட்ட பாரு தண்டத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. எவ்வளோ நேசமாக இருக்கிறான் பார், எவ்வளோ பாசமாக இருக்கிற மாதிரி, என் மேலே எவ்வளோ அக்கறையெல்லாம் பார், வெரி குட்ப்பா, நீ ஒருத்தன் எனக்கு போதும்பா, இது எல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஆனால் கண்ணு திறக்கப்பட சொன்னார், தம்பி நீ சொல்கிறது சரியில்லை, நீயும் சரியாகணும், நானும் சரியாக போகணும், உன்னையும் சரிப்படுத்தணும். அப்போ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சரியான பார்வை இருந்துச்சுன்னா குடும்பத்தை சரியாக நடத்திடலாம். யாருக்காவது ஒரு ஆளுக்காவது இல்லையா. நான் முதல்ல சொல்லும் போது சொன்னேன்,
குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் கண் மூடின ஆண்டவரை பின்பற்றவங்க கூட என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சு என்ன செய்வார்? அந்த சந்ததியே தேவன் என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு அதை சொல்றேன், கண்ணை திறக்கிறவன் சரியான பாதையில் போவான், சரியான பின்பற்றுவான். சரியான பின்பற்றினா அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? தொடர செய்வாரு. ஆசீர்வாதத்தை தொடர செய்வார தவிர துண்டிக்க மாட்டான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தொடர செய்யணும், துண்டிச்சிடக்கூடாது. தொடர செய்யணும், துண்டிச்சிடக்கூடாது. எப்ப தொடர செய்வா? நான் சரியான பின்பற்றினா தொடர செய்வார் இல்லையா? அப்ப நான் எப்படி சரியான பின்பற்ற முடியும்? கண்ணு திறந்தா சரியானவங்கள பின்பற்றும். கண்ணு திறந்திருந்தா, அப்ப கண்ணு திறக்கலனா எல்லாரும் செய்யணும். அவங்க செய்யறதையும் செய்வேன், இவங்க செய்யறதையும் செய்வேன், இவங்க செய்யறதையும் செய்வேன், எல்லாரும் செய்யதையும் நான் செய்வேன். யார் செய்யறதும் அதுவும் செய்யலாம், இது கூட செய்யலாம், அது கூட தப்பு இல்லை, இது கூட தப்பு இல்லை, அது கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யார் செய்யறதா இருந்தாலும் அதை நானும் செய்யறேன்னா வேற நோ டவுட்டு எனக்கு இன்னும் சரியான ஒரு பார்வை வரல. எனக்கு ஒரு சரியான பார்வை என்ன செய்யல, இன்னும் வரல. எனக்கு பார்வை வந்துட்டு இருந்தா என்ன செய்வேன்? இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? பிள்ளைங்க இருக்கிறாங்க, எழுந்து போற, ஏன் பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க? அது தப்புன்னு தெரியுது இல்லையா? அதுக்கு என்ன தெரியல? அது தப்புன்னு அதுக்கு தெரியல இல்லையா? அந்த அளவோட கண்கள் திறக்கப்படலை. அப்ப அதுக்கு தெரிய தப்புன்னு தெரிஞ்சேன்னா அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? அதை விட்டு விலகிடும் இல்லையா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவ சமூகத்துல நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கான். அப்ப கண்கள் திறக்கப்பட்ட நிலையில நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களை தேவனை பின்பற்றணும். சரியான நபர்களை நான் பின்பற்றி போறேன். அப்ப அங்க செய்யறத நான் செய்யறேன். யார் செய்யறத? சரியான நபர்கள் செய்கிறதை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா என் ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்ய முடியும்? தொடர செய்ய முடியும். என் ஆசீர்வாதத்தை தொடர செய்ய முடியும், துண்டிக்க மாட்டான். அதான் 128 சங்கீதம் என்னது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோன்றார் இல்லையா? கர்த்தருக்கு அவர் வழிகளில் நடக்க போகிறவன் சொல்லல, நடக்கிறவன் இல்லையா? அப்ப அவன் யாரை பின்பற்றி போறான்? சரியான ஒரு நபரை பின்பற்றி போறான் இல்லையா? அவர் வழிகளில் நடக்கிறவன் இல்லையா? அப்ப யார் நடக்குவான்? சரியான பார்வை அடைந்தவன் அவர் செஞ்சதை அவனும் செய்வான் இல்லையா? இயேசு மத்தேயு யோவான்ல சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான் இல்லையா? நான் செய்ததை யார் செய்வான்? என்ன விசுவாசிக்க. அப்ப விசுவாசம் என்ன செய்வான்? என்ன பார்ப்பான் இல்லையா? செய்யறத பார்க்கறான், ஓகே இது நல்லா இருக்கு, இதை நம்ம கரெக்டா செய்யலாமே அப்படின்னு பார்க்கறான். அதை பார்க்கறத என்ன செய்யறான்? விசுவாசம் வைக்கிறான். அந்த விசுவாசம் என்ன செய்யறான்? செய்யறான். இப்ப என்ன ஒருத்தன் விசுவாசம் அடையாளமே என்ன? யோவான் 17 சொல்றார், என்ன சொல்றா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை விட பெரிய காரியங்களையும் செய்வான் இல்லையா? அப்ப ரெண்டாவது விட்டுடுங்க, பெருசா செய்த விட்டுடுங்க. என்ன செய்ய விரும்புற? நான் செய்ததை அவன் செய்வான் இல்லையா? நான் செய்ததை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் இந்த விஷயம் அப்படியே வச்சுக்கோங்க. ஏற்கனவே வாசித்த யோவான் 5:19 அங்க என்ன சொன்னா? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அவன் என்ன செய்வான்? அது மனசு வச்சுக்கோங்க. இது ரெண்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை செய்வன்றார் இல்லையா? அப்ப இயேசு பிதா செய்யறத பார்க்கறதுனாலதான் இதை செய்யறாரு. இப்ப அதை தான் இங்க என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யற கிரியைகளை தானும். அப்ப எப்படி செய்ய முடியும்? அவர் செய்யறத பார்க்கிறான் இல்லையா? அப்ப செய்யறத பார்த்து ஏன் செய்வான்? இது கரெக்டா இருக்கு, இது யார் தான் செய்ய முடியும்? விசுவாசம் உள்ள அந்த கண் திறக்கப்படதான் செய்ய முடியும். இப்ப இவர் செஞ்சதை யாரும் பார்க்கிறான், பரிசேயனும் பார்க்கிறான், சதுசேயனும் பார்க்கிறான், நியாயசாஸ்திரியும் பார்க்கிறான். ஆனா அவன் என்ன செய்ய முடியல. அப்ப யார் எதிர்ப்பான்? ஒரு செயலை யார் எதிர்ப்பான்? கண்ணு தெரியாதவன் எதிர்ப்பான். கண்ணு தெரியாதவன் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல எருசலேமுக்கு அங்க போறாங்க இல்லையா? எங்க போறாங்க? சீயோனை பிடிக்க போறாங்க. சீயோன்ல போய் யாரு இருக்கிறான்? சப்பானிகளும் குருடர்களும் இருக்கிறாங்க இல்லையா? எபூசியர் பட்டணத்துக்கு போறாங்க. எபூசியர் பட்டணத்துல யாரு இருக்கிறா? சீயோன்ல போய் யாரு இருக்கிறாங்க? சப்பானிகளும் குருடர்களும் இருப்பாங்க. உடனே என்ன சொல்றாங்க? தாவீதை அவர்கள் என்ன செய்வார்கள்? எதிர்ப்பாங்க, தடுப்பாங்கன்றான் இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க இல்லையா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல இல்லையா? பிடித்தான் ஆயிற்று. அதுக்கு முன்னாடி அவன் தடுப்பார்கள். 6ஆம் வசனம், எபூசியர் கூட போனான்.
அவர்கள் என்று நோக்கி, இல்லை குருடரும் சப்பானியும். அப்ப என்ன செய்வான்? இப்ப இங்க இது மனசுல வச்சுக்கணும். இப்ப பேதுரு என்ன செய்யறாரு? இயேசுவை சிலுவைக்கு போறத தடுக்கிறார் இல்லையா? அப்ப பார்வை சரியா இல்லைன்றது நமக்கு விளங்குது. ஏன் பார்வை போச்சு? பிசாசு உள்ள போனா பார்வை போயிடுச்சு. பிசாசு உள்ள போனா பார்வை போயிடுச்சு இல்லையா? அப்ப பிசாசு ஒரு மனுஷன் குழந்தை என்ன செய்ய மாட்டான்? சரியான பாத்திரம் அவனும் போக மாட்டான், போறவனையும் விட மாட்டான். ஆனா பார்வை சரியா இருக்க என்ன செய்வான்? அவனும் போவான், மற்றவனையும் போக வைப்பான். இப்ப இயேசுக்கு பார்வை சரியா இருக்குது. இப்ப அவரும் சரியா போறாரு, மற்றவனை சரியான பாதைக்கு கொண்டு வரா. அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்காவது ஒரு சரியான ஆவிக்குரிய பார்வை இருந்தா அந்த குடும்பம் எப்படி நடக்கும்? அழகா ரன்னிங் போகும் இல்லையா? எங்கேயும் போய் சிக்காது, எங்கேயும் சிக்காது, எங்கேயும் மாட்டிக்காது இல்லையா? இப்ப குடும்பம் ஒரு இடத்துல ஒரு சிக்கல்ல மாட்டுறது என்ன அர்த்தம்? இப்ப கணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இருக்கிறேன், நான் செய்யறது ஒருவேளை தவறா இருக்கு இல்லையா? இப்ப எங்க மனைவிக்கு அவளுக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்கு. என்ன செய்ய முடியும்? இல்ல, இது வசனத்தின்படி தப்பு, நீ போறது தப்பு, இது என்ன செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு தடுத்திருந்தா இப்ப அவ சரியான பாதையில இருக்கிறா, என்னையும் சரியான பாதைக்கு நடத்துறான் இல்லையா? இல்ல ஒரு அவ செய்யறது தவறாக வச்சுக்கோங்க, அவளுக்கு ஆவிக்குரிய பார்வை, எனக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? வசனத்தை இப்படி செய்யறது தப்பு, இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, வசனம் இப்படிதான் சொல்றது, இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவ செயல என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். இப்படி தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துட்டா ஏன் சிக்கல் வருது? தவிர்க்க வேண்டியதை நம்ம தவிர்த்துட்டோம்னா ஏன் சிக்கல் வராது இல்ல? அப்ப சிக்கல் வந்தா என்ன அர்த்தம்? ஏன் தவிர்க்கல? கண்ணு தெரியல. கண்ணு தெரிஞ்ச என்ன ஆயிட்டு இருப்போம்? தடுத்துட்டோம்ல. கண்ணு தெரியுது, முள்ளுல கால வைப்போமா? வைக்க மாட்டோம்ல. அந்த முள்ளுன்னு தெரியுது, என்ன செய்ய மாட்டோம்? சரி, ஒரு ஆளுக்கு தான் முள்ளுன்னு தெரியல, அப்ப மற்றவனுக்கு கண்ணு தெரிஞ்சு என்ன செய்ய முடியும்? முள்ளு நாங்க போகாதன்னு சொல்றோம்ல. இப்ப சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, அப்படி விளையாடுற குழந்தைங்க, அடுப்பு கீழே இருக்கும், நேரம் எங்க போகுது? அடுப்புல கை வைக்க போகுது இல்ல, அம்மா ஓடி வந்து தூக்குறாள்ல. ஏன் தூக்குறா? அந்த பிள்ளைக்கு கண்ணு இது நெருப்பு, இது நெருப்புல வச்சா சுடுன்னு அவளுக்கு தெரியல. ஆனா இவளுக்கு என்ன தெரியுது? தெரியுது இல்லையா? அப்ப அம்மாவுக்கு தெரியல, எப்படி இருக்கும்? பிள்ளைக்கும் கண்ணு தெரியல, அம்மாவுக்கும் கண்ணு தெரியல, என்ன ஆகும்? அம்மாவும் நெருப்புல கைய வைக்கவா, பிள்ளையும் நெருப்புல கைய வைக்க, ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டன்னு. அப்ப ஒரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம்? கண்ணு ரெண்டு பேருக்கும் தெரியலன்னு அர்த்தம். ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, எதுல பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, ஒரு ஆட்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்கு கண்ணு என்ன தெரியல, சரியான ஆவிக்குரிய பார்வை இல்லைன்னு அர்த்தம். அப்ப சரியான ஆவிக்குரிய பார்வை இருந்தா இது தப்பு, நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செஞ்ச பின் விளைவுகள் இப்படியெல்லாம் இருக்கும், என்னுடைய தாக்கம் இப்படியெல்லாம் இருக்கும், என்னுடைய பாதிப்பு இப்படியெல்லாம் இருக்கும். நமக்கு பைபிள் சொல்லி இருக்குது. போன வாரம் பிரசங்கம் பண்ணாங்க, இல்ல போன மாசம் பிரசங்கம் பண்ணாங்க, இல்ல அந்த ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணாங்க, வசனம் இப்படிதான் சொல்லுது, நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு யாருக்கு தெரியும்? கண் திறக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், பார்வை அடைஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனா கண்ணு தெரியல அர்த்தம், நம்ம சிக்கன் என்ன அர்த்தம்? எனக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். எனக்கு கண்ணு தெரியல. அப்ப கண்ணு தெரியாது என்ன செய்வான்? அவனும் சரியா போக மாட்டான். இப்ப இவனும் எருசலேம் என்ன ஆண்டவரை பின்பற்றல, பின்பற்ற போறவனையும் தடுக்கிறான் பாரு. யாரு? எபூசிய. இவனும் என்ன செய்யல? ஆண்டவரை பின்பற்றி போகல இல்லையா? சரியான இவனும் என்ன செய்யல? பின்பற்றல இல்லையா? இப்ப இவனும் என்ன செய்யல? அவரையும் என்ன செய்யல? பின்பற்றவன் என்ன செய்யல? விடல, அவனையும் தடுக்கிறான் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு சரியான பார்வை இருந்தா, அப்ப கண் திறக்கப்பட்டவங்களா நம்ம சரியா பின்பற்றினதா ஆசீர்வாதங்களா தொடர பண்ண முடியும். இன்னைக்கு ஆரம்பத்தில் அந்த ஆசீர்வாதம் துண்டிக்கப்பட்டுடுச்சுன்னா எங்கேயோ ஆவிக்குரிய பார்வை போயிடுச்சுன்னு அர்த்தம். 122 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் வழிகளில் நடக்கிறவன்றார் இல்லையா? அவர் வழிகளில் நடக்கிறவன். அதை தான் யோவான் 11 வாசிச்சோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை எப்படி செய்வான்? நான் செய்யறத பாக்குறான், அவன் என்ன செய்யறான்? அவன் செய்யறான் இல்லையா? நமக்கு ரோல் மாடலே யார் தான்? இயேசு இல்லையா? இயேசு என்ன செஞ்சாரோ அதை நம்ம செய்யறோம். இயேசு எப்படி பேசினாரோ அப்படி நம்ம ஃபாலோ பண்றோம். ஏன்? அது நல்லா இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்? அதை பின்பற்றலாம் அப்படின்னு நம்ம செய்யறோம். அப்ப கண் திறக்கப்படாத என்ன செய்ய மாட்டேங்கிறான்? அதை பின்பற்ற மாட்டேங்கிறான். ஏன்? அவனுக்கு கண்ணு திறக்கப்படல. இன்னைக்கு உள்ள உட்கார்ந்தோ ஒரு தேவன் செஞ்ச செயலான செய்ய முடியலன்னா எனக்கு கண்ணு என்ன ஆயிட்டு தான் இருக்கு, அவ்வளவுதான். இது ஏனப்ப சிக்கல மாற்றனா என் கண்ணு சரியானபடி என்ன செய்யல, திறக்கப்படல. ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு ஆளுக்கு கண்ணு திறந்தா கூட சரி இல்லையா? அந்த 108 2 பேருக்குன்னு சொல்லல, முழு குடும்பத்துக்கு கண் திறக்கப்பட்டுன்னு சொல்லல. கண் திறக்கப்பட்டவன் ஒருத்தன் நான் செய்யறத செஞ்சான்னா கூட அந்த தலைமுறையை மட்டும் என்ன செஞ்சுனே இருப்பேன், அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணினே இருப்பேன். அவன் மனைவிக்கு தொடர பண்ண இவன் ஆசீர்வாதத்தை
அவன் மனைவிக்கு தொடர பண்ணுவேன், அவன் மனைவி ஆசீர்வாதத்தை பிள்ளைக்கு தொடர பண்ணுவேன், அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை அவன் பிள்ளைகளுக்கும் நான் தொடர பண்ணுவேன். எப்ப ஆசீர்வாதம் தொடரும்? சரியானவனை பின்பற்று. சரியானவனை. அப்ப சரியான நபரை பின்பற்றலன்னா என் கண் எனக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப கண்ணு தெரியலன்னா ஆசீர்வாதம் துண்டிக்கப்பட்டுரும். ஆசீர்வாதம். இப்ப ஆபிரகாம் லோத்தை சிறந்த எடுத்துக்காட்டு. அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கு அதை சொல்றேன் இல்லையா? இப்ப ஆபிரகாம் யாரை பின்பற்றி போயிட்டே இருக்கிறாரு? கர்த்தரை அவர் பின்பற்றி போயிட்டே இருக்கிறார் இல்லையா? உடனே ஆண்டவர் சொன்னார் 13:14 என்ன சொன்னா? நீ பாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, வடக்க பாரு, தெற்க பாரு, நீ பார்க்கறதெல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் முழுவதும், உனக்கும் உன் சந்ததிக்கும். அதான் முக்கியமான வார்த்தை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்ல, என்றென்றைக்கும். அப்படின்னு என்ன செய்வோம்? இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய விரும்புறேன்? தொடர வைக்க விரும்புறேன். ஏன் தொடர வைக்க விரும்புறேன்? லோத்து பார்த்ததை போல நீ பார்க்கல. அப்ப மத்த லோத்து பார்த்தா என்ன பார்த்தான்? இது நல்லா இருக்குது, இதை செய்யலாம் இல்லையா? அவன் என்ன தெரியுது? எகிப்தையும் பார்த்திருக்கிறான், கர்த்தருடைய தோட்டத்தையும் பார்த்திருக்கலாம். அவன் பார்த்துறான், அது எகிப்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சான் இல்லையா? எதை பார்க்கும்போது கண்ணை ஏறெடுத்து பார்த்தானா? ஏப்பா பார்க்க வேண்டிய ஆளை பாருப்பா. உனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரை பார்த்துன்னு வந்தல்ல. இதுவரைக்கும் யாரை பார்த்துன்னு வந்த? என்ன இருந்துச்சு? ஆடு, மாடு, கூடாரம், ஒட்டகம், வேலைக்காரன் எல்லாம் வந்துச்சு இல்லையா? இப்போ இதே நபரை தொடர்ந்து போன என்ன இருக்கும்? இன்னும் அதிகமாயிட்டே இருந்திருக்கும் இல்லையா? ஒண்ணு அது அப்படியேவாது இருந்திருக்கும், இல்ல இன்னும் அதிகமாவது ஆகியிருக்கும். ஏன் துண்டிச்சிச்சு? இப்ப அங்க போனா எது மட்டும் தான் இருந்துச்சு? வீடு மட்டும் தான் இருக்குது இல்லையா? சொந்தம் போனார்ல, அங்க என்ன மட்டும் தான் இருக்குது? வீடு மட்டும் தான் இருக்குது. இப்ப அது கூட இல்ல. கொஞ்சம் முன்னாவது வீடு மட்டுமாவது இருந்துச்சு இல்லையா? இப்ப அது கூட இல்ல. முன்ன ட்ரெஸ்ஸாவது இருந்துச்சு, இப்ப அது கூட இல்ல இல்லையா? முன்ன ஏதோ நகை நட்டாவது இருந்துச்சு, இப்ப அது கூட. இப்ப முதல்ல இருந்த ஒண்ணுமே இப்ப இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஏன் இல்ல? நீ சோதோமலை பின்பற்றி போன இல்லையா? ஆனா அதே ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஒரு சரியான நபரை பின்பற்றி போறார் இல்லையா? இப்ப சரியான பின்பற்றி என்ன கிடைக்குது? இன்னும் அவனே சொல்றாரு, என்ன சொல்ற? யாருக்கு கொடுத்தா அவன் என்ன கொடுக்க முடியும்? ஒட்டங்களை ஏற்று கொடுக்க முடியும் இல்லையா? அதான் எப்படி சொல்ற? தாராளமா கொடுக்க முடியுது. யாரால? ஆபிரகாமால, சரியாய் பின்பற்ற நபரால. எப்படி கொடுக்க முடியுது? பிசினித்தனம் பண்ணி கொடுக்க முடியல, தாராளமா கொடுக்க முடியுது இல்லையா? ஏன் கொடுக்க முடியுது? அவர் சரியா தொடர்ந்தாரு, கர்த்தரோட ஆஸ்வதிச்சாரு, அவரால கொடுக்க முடியுது இல்லையா? உன்னால என்ன செய்ய முடியல? ஏதோ சாப்பாடு கொடுத்த இல்லையா? வேற ஒண்ணு உன்னால கொடுக்கவே முடியாது இல்ல. இப்பவாவது சாப்பாடு இருந்துச்சு இல்லையா? இவங்க பேர பிள்ளைங்க வாழ்க்கையில சாப்பாடு கூட இல்லை. ஏன்னா ஆண்டவர் உபாக 23 சொல்றாரு, நீ எகிப்திலிருந்து வரும்போது மோவாபின் அம்மோனியனும் உனக்கு தண்ணியும் சாப்பாடும் எதிர்கொண்டு வராம போனதுனால அவனை சபிச்சுட்டார் இல்லையா? அதான் எப்படி சொல்றேன்? நிகழ்த்து வரும்போது அவனை நான் சபிச்சேன்றார் இல்லையா? அதை நான் முன்பகுதி மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன பகுதி? அப்பமும் உனக்கு என்ன செய்யல, கொண்டு வந்து கொடுக்கல என்றார் இல்லையா? அப்ப நான் இப்படி கொஞ்சம் சொல்றேன். என்ன சொல்றேன்? இருந்தா கொடுத்துருப்பான்ல. இருந்து கொடுக்காம போறது ஒரு விஷயம், அது வேற. நான் இது கேட்டபடி சொல்றேன். என்ன சொல்றேன்? இருந்தா கொடுத்துருப்பான்ல. அப்ப பின்னாட்டில் என்ன ஆகி போச்சு? உன் பேர பிள்ளைகளுக்கு சோறு கூட இல்லாம போயிடுச்சு. ஏன்? நீ மட்டும் சரியான ஒரு நபரை பின்பற்றி போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? உன் குடும்ப சீமானா இருந்திருக்கணும். தாராளமா கொடுக்கிற அளவுக்கு குடும்பம் இருந்திருக்கணும் இல்லையா? தாராளமா ஒரு பிள்ளைக்கு பார்க்க போனா பொருள் என்ன கொடுக்குறான்? 10 ஒட்டமணி, அது சாதாரணமான பொருள் இல்ல, காஸ்ட்லியான பொருளை கொடுக்குறான் இல்லையா? காஸ்ட்லியான பொருளை கொடுக்குறேன். அந்த அளக்கத்தோட ஆசை வச்சிருக்கிறான். ஏன்? நான் சரியான நபரை பின்பற்றி போறேன்ப்பா. அதான் நம்ம பாட்டு பாடுறோம். காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே போக துணி. தைரியமா இருக்கிறேன்றான். நான் பின்னாடி போறேன். என்ன நடக்கட்டியா? எது நடந்தாலும் தோத்திருந்தான். எது நடந்தாலும். ஆனா எது நடந்துச்சு? ஆபிரகாமுக்கு எல்லாமே நல்லதா நடந்துச்சு. எல்லாமே நல்லதா நடந்துச்சு. ஒண்ணு கூட என்ன நடக்கல? கெட்டதா நடக்கல இல்லையா? அப்ப இன்னைக்கு இப்படி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கலன்னா ஒண்ணு செய்ய, உன்னுடைய சரியான நபரை பின்பற்று. பார், செய்யறத பார். யார் செய்யறது சரி, யார் செய்யறது? எல்லாரும் செய்யறது சரியா இல்ல. இப்ப லோத்து பார்க்கறது சரியா இல்ல, லோத்து செஞ்சது சரியா இல்ல. வாக்குவாதம் பண்றான் இல்லையா? வாக்குவாதம்
பண்ற, அது நிறைய காரியங்கள் பங்கெல்லாம் போகல, அது நிறைய விஷயம் அப்ப இருக்குது. அப்ப இதெல்லாம் சரியில்லாதது அவர் பார்க்கிறார், இது சரியில்லை. அவர் சொன்னார், தம்பி நமக்கு இது வேண்டாம்ப்பா, இது நமக்கு நீ செய்யறது கூட சொல்லிட்டார்ல. லோத்த கூப்பிட்டாரு, தம்பிக்கு வாங்கினாரு, வந்தான் இல்லையா. நீ செய்யறது சரியில்லை, நம்ம சகோதரர் வாக்குவாதம். அந்த வேணும் என்ன அர்த்தம்? நீ செய்யறது சரியில்லை, நீ செய்யறது சரியில்லை. உடனே அவன் சரியா இருக்கணும், நான் சரிப்படுத்த விரும்புறான். இல்ல நான் சரியாகல, ஓகே நீ போன, நான் போக மாட்டேன். ஏன்? எனக்கு பார்வை தெரியுது, நீ உனக்கு கண்ணு தெரியல, முள்ளு மேல கல்லு வைக்கிற, காலை வைக்கிற, எனக்கு கண்ணு தெரியுது, நான் எப்படி வைப்பேன்? உனக்கு கண்ணு தெரியலப்பா, நீ எங்க காலை வைக்கிற, முள்ளுக்கு மேல காலை வைக்கிற, எனக்கு கண்ணு தெரியுது, நான் ஏன் காலை வைப்பேன்? அப்ப நமக்கு என்ன புரியணும்? எல்லாரும் சரி, எல்லாரும் செய்த சரி சரின்னு சொல்லலாம், ஆனா சரியா இருக்க முடியாது. நீ பாரு, ஃபாலோ பண்ணு. யாரை ஃபாலோ பண்ற? உன் கண்ணு முன்னாடி பாரு, யார் செய்யறது நல்லதா இருக்கு, யார் செய்யறது சரியானதா முடியுது, யார் பின்னாடி நம்ம போகணும், யாரை நம்ம பின்பற்றணும், கண்ணில் பாரு, அதை சரியா பின்பற்று. இதை யார் தான் பின்பற்ற முடியும்? கண்ணு திறக்கப்பட்டவன் தான் பின்பற்ற முடியும். அப்ப நான் என்ன ஜெபிக்கணும்? என் கண்ணை திறந்து விடுங்கப்பான்னு ஜெபிக்கணும். என் கண்ணை திறங்கன்னு ஜெபிக்கணும் இல்லையா. பட்டுமை என்ன செஞ்சான்? என் கண்ணை திறங்கன்னு ஜோமனா திறந்தார், கண்ணை திறந்தாரு, சரியா போயிட்டான். அதுக்கப்புறம் எப்படிதான் நமக்கு தெரியல இல்லையா. ஆனா பிச்சை எடுக்க போல, இது வரைக்கும் பிச்சை எடுத்துமா, இப்ப எங்க போல? அதான் இப்படி சொல்றேன், பழைய நிலைமைக்கு போக மாட்டேன். பழைய நிலைமைக்கு, அப்ப பழைய நிலைமை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், என்னை பத்தி எனக்கு தெரியும் இல்லையா. இப்ப 2025 நிலைமை எடுத்துக்கோங்களேன். இப்ப 2025 இந்த பழைய நிலைமை 2024 தொடராம இருக்கிறேன்னா ஒண்ணு செய்ய, கண்ணை திறக்க ஜோம் பண்ணு, கண்ணை திறக்க ஜோம் பண்ணு. கண்ணை தான் என்ன பண்ணுவேன்? யார் செய்யறது சரியா அதை செய்வேன். எல்லாரும் செய்யறதும், நான் செய்யறதே தப்புனா கூட செய்யக்கூடாது, நீ நான் செய்யறது தப்புனா கூட செய்யக்கூடாது. அதான் பரியாபரம் பண்ணாங்க. என்னது? பவுலே நீ பெரிய ஆளு கூட இருக்கலாம், நீ சொல்றது வேதத்துக்கு ஒத்து போதான் நான் பாக்குறேன், சரியா தான் செய்வேன், சரியில்லைன்னா ஆண்டவர் அதை பவுல் அதான் சொல்றாரு, எப்ப நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் சொல்றேன், வசனத்தை சொல்றேன், உனக்கு நல்லதுன்னு பட்டா எடுத்துக்கோ, இல்லையா விட்டுடு. அப்ப நல்லதானு பாரு. இது யார் தான் பார்க்க முடியும்? கண்ணு தெரியும் தான் பார்க்க முடியும். கண்ணு எப்ப தெரியும்? ஜோமன்னா திறக்கும், ஜோமன்னா. அப்ப ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்துச்சு. ஆபிரகாம் என்ன சொன்னார்? இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும், இன்னைக்கு வரைக்கும் தொடருது, இன்னைக்கு வரைக்கும் தொடருது இல்லையா. ஆனா லோத்துக்கு இருந்ததும் போயிடுச்சு, இருந்ததும் சுத்தமா போயிடுச்சு. கையை கொண்டாதான் வெளியே வந்தான் இல்லையா. அவனை தப்பிக்க வச்சதே பெரிய பாடா போச்சு. அவனை தப்பிக்க வைக்கிறதே பெரிய பாடா போகணும்னா நீ சரீரத்தால பின்பற்றலாம், சரீரத்தால பின்பற்றலாம். இல்ல நான் என்ன இருக்கணும், நான் தாராளமா கொடுக்கிற அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு செய்ய, சரியான நபரை பின்பற்று. சரியான நபரை பின்பற்றிட்டேன்னா ஒண்ணு இருக்கிறது இல்லாம போகாது, ஒண்ணு இருக்கிறதாவது இருக்கும், இருக்கிறது அதிகமா கூட என்ன செய்யும் ஆகும், ஆனா இருக்கிறது இல்லாம போகாது, இருக்கிறது. அப்ப என்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் இல்லாம போதுன்னா என்ன அர்த்தம்? நான் சரியில்லாத நபரை பின்பற்றேன்னு அர்த்தம், சரியாத நபரை பின்பற்றேன்னு அர்த்தம். அது சரியானது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவன் சொன்னா நல்லா சொல்றானே, என்ன சொல்றான்? இதை பார் எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கு, எவ்வளவு ஆஸ்வாதமா இருக்கு, இதை பார் அதை பார் அதை பார்னு காட்டுறான் இல்லையா. எதை பார்னு காட்டுறான்? ஏகப்பட்ட காட்டுறான். எதை காட்டுறான்? இப்ப சோதம லோத்து முடி என்ன காட்டுச்சு? இதப்பா எப்படி இருக்குப்பா, எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்குப்பா, எவ்வளவு தண்ணி இருக்குப்பா, எவ்வளவு நீர்வளம் இருக்குப்பா, எவ்வளவு பசுமையப்பா, அதைப்பார் இதைப்பார் இதைப்பார்னா இல்லையா. கண்ணு தெரிஞ்சு சொன்னோம், நான் எதையும் பார்க்க மாட்டேன் போடான்னு இருக்கணும். யார் சொல்லுவான்? கண்ணு தெரிஞ்சவன் சொல்லுவான் இல்லையா. இப்ப இதை தானே ஆபரகமா பார்த்துருப்பாரு. இப்ப லோத்து கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சவன் ஆபரகம் கணக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்குல்ல. அவர் சொன்னார்ல, நீ எந்த தோட்டமா இருந்துக்க, எனக்கு என்ன கிடக்கு, நீ எந்த தோட்டமானா, அது கத்தோட தோட்டத்தை போலந்தா என்ன, அது எகிப்த போலந்தா என்ன, அது சோதம போலந்தா எனக்கு என்ன, அது எனக்கு அவசியமே இல்ல. நான் ஒரு பாதியில போயிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி இயேசு போறா, நான் என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், நான் போயிட்டே இருக்கிறேன். அப்படி போனாரு, அவருக்கு வந்தாரு, உனக்கு ஒரு சந்தி என்ன பண்றேன் என்ற அன்றைக்கு கொடுக்குறேன் போப்பான்ட்டாரு. இன்னைக்கு வேணா ஆசுவாதமா இருக்குது. நான் லோத்து குடும்பத்தை தேன ஆசுவாதமா இல்ல, குடும்பமும் இல்லாம போயிடுச்சு இல்ல. ஏன் போச்சு? தேவையில்லாத பின்பற்றி போயிட்டு இல்ல, தேவையில்லாத நம்பரை செய்யறத பார்த்து செஞ்சுட்டு இல்ல. அப்ப நமக்கு என்ன புரியணும்? நமக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது, ஜீவனுக்கு போற வழியும் இருக்குது, நரகத்துக்கு போற வழியும் இருக்கு இல்லையா. பெரிய பாதியம் இருக்குது, குறுகின பாதியம் இருக்குது. என்ன செய்? முன்னாடி பாரு, எது உனக்கு தேவை செலக்ட் பண்ணிக்கோ. அப்படி இப்ப நீ செலக்ட் பண்ணதை வச்சுதான். எப்போ? பின்னாடி வழிதான் குறுகிறதே தவிர பாதை விசாலம். எது? ஜீவனுக்கு போகிற வழிதான் இடுக்கனே தவிர பாதை இடுக்குன்னு சொல்லல. ஜீவனுக்கு போகிற வழிதான் குறுகினதே தவிர பாதை குறுகினதே சொல்லல. கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சிட்டு வச்சுக்கோயே, பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா இது எப்படி இருக்கும்?
பாதை பெருசா இருக்கும், உள்ள போனா ஒண்ணு இருக்காது. ஆனா இது பாதை சின்னசா தான் இருக்கும். கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடு, உள்ள நுழைஞ்சிரு. உள்ள போயிட்டா பெரிய ஆசீர்வாதம் தான். அதான் சொல்ல, ஜீவனுக்கு போகிற வழி வழி எடுக்குன்னு சொல்ற. வாசல் வாசல் தான் இல்லையா, வழி இல்ல. ஜீவனுக்கு போகிற வாசல் தான் இடுக்குமே தவிர வழி இடுக்கமல்ல. ஆனா நரகத்துக்கு போகிற வாசல் பெருசு, வழி குறிக்கிறது. ஆனா இது வாசல் சின்னசு, வழி பெருசு. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கணும், வழி நெருக்கலையா? அப்படி என்ன செய்ய, உள்ள நுழைஞ்சிரு, பெரிய ஆசோத்தோட போயிடலாம். இன்னைக்கு வரை ஆபிரகாம் போனாரு, இன்னைக்கு வரை ஆசோதம் என்ன செய்ய இருக்குது, தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஏன் தொடருது? சரியா பின்பற்றி போனார். ஏன் பண்ணா? கண்ணு திறந்துச்சு, போயிட்டா. கண்ணு படி ஜோம் பண்ணாங்களா? கண்ணு தரங்க ஜோம் சொல்லிட்டு கண்ணை முன்னா எப்படி இல்லையா? இந்த கண்ணை முடுங்க, அந்த கண்ணை தரங்க இல்லையா? கண்ணபடி ஜோம் பண்ணலாமா? தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம். இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பெருகணுமே ஒழிய நாங்க குறைச்சிடக்கூடாது. எங்க ஆசீர்வாதம் தொடரணுமே ஒழிய துண்டிச்சிடக்கூடாது. ஏன் துண்டிக்க தெரியுமா? தேவையில்லாத நபரை பின்பற்றி போறேன், தேவையில்லாத நபரை பின்பற்றி போறேன், தேவையில்லாத நபரை பின்பற்றி போறேன். அதனால ஆசீர்வாதம் துண்டிக்கப்படுது. சரியான நபரை பின்பற்றிட்டோம்னா ஆசீர்வாதம் தொடரும். முதலாளி சொன்னதையே இப்பவும் சொல்றேன். உன் சந்ததி வரைக்கும் ஆஸ்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு என்றென்றைக்கும் தொடரும். ஆசீர்வாதம் உனக்கு தொடரும், ஆசீர்வாதம் உனக்கு தொடரும். 2025 இருக்கிறத போல 2026 இருக்கக்கூடாது. நீ இது தேவனுடைய விருப்பம். 2025 எப்படி இருந்தையோ அதை போல 2026 இருக்கக்கூடாது. இன்னும் பெருகணும், இன்னும் பெருகணும், இன்னும் பெருகணும். எப்ப பெருகும்? கண்ணு திறந்தா பெருகும். கண் திறக்கப்பட்டதுக்கு அடையாளமே நான் சரியான நபரை பின்பற்றுகிறேனா, நான் சரியான நபரை பின்பற்றுகிறேனா, நான் சரியான நபரை பின்பற்றுகிறேனா? நான் செய்யறது யார் செஞ்சாங்க? நான் இப்ப செய்யறேன்னு இதை யார் செஞ்சதை பார்த்து நான் செய்யறேன்? ஒரு சரியான நபர் செஞ்சதை பார்த்து செய்யறேனா, இல்ல சரியில்லாத நபர் செஞ்சதை பார்த்து நான் செய்யறேனா? சரியான நபர்கள் கூட சரியான நபர்களை போலதான் தெரியும். ஆனா தெரிந்து கொண்ட பாதி விட்டு விலகாத, தெரிந்து கொண்ட பாதி விலகாத. எத்தனை பேர் தடுத்து பார்த்தான், பரிசுமை இல்ல, நான் பார்வை அடைஞ்சே தீரணும், இனிமே கூட நான் பின்பற்ற மாட்டேன், ஒரு சரியா பின்பற்றி போனோம். பழைய நிலைமைக்கு பரிசுமை போல. ஏன்? அவன் பார்வை அடைஞ்சிட்டான். அதான் சாயங்காலம் தீர்க்கமா சொல்றான், நீ பார்வை அடைஞ்சிட்டா பழைய நிலைமைக்கு போக மாட்டேன், பழைய நிலைமையில இருக்க மாட்டேன், ரொம்ப ஆசீர்வாதமா இருப்ப. பழைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் மற்றவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே வாங்கணும். சாப்பாட்டுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாத்திலுமே மற்றவங்க கேட்டுக்கிட்டே வாங்கணும். மற்றவங்கள நம்பி நம்பியே வாழணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட தான் கேட்க வேண்டியதா இருக்குது. ஆனா கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா நான் சொல்றேன், நீ தாராளமா கொடுப்ப. நீ வாங்க மாட்ட, நீ கொடுப்ப. நீ வாங்க மாட்ட, நீ கொடுப்ப. நீ வாங்க மாட்ட, நீ கொடுப்ப. பரிசுமை கண்ணு திறக்காதனால வாங்கணும். ஆபிரகாம் கண் திறக்கப்பட்டதால கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? தாராளமா கொடுத்தாரு, தாராளமா கொடுத்தார். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வச்சார் அவரை. ஏன்? அவர் கண்ணு திறக்கப்பட்டிருக்குல்ல. அவ கண் திறக்கப்பட்டிருந்தா ஆண்டவர் நமக்கு தாராளமா கொடுக்கிற மாதிரி வைப்பார், வாங்குற மாதிரி வைக்க மாட்டார். பரிசுமை கண் அடைக்கப்பட்ட போதுதான் வாங்குற மாதிரி இருந்தான், கொடுக்கிற மாதிரி வரவே இல்லை. எத்தனை வருஷம் தெரியாது. அந்த பரிசுமைன்ற பேருக்கு அர்த்தமே பெரிய ஹையஸ்ட் ஆசீர்வாதம் உள்ளவனுடைய மகன் அர்த்தம். பரிசுமை என்ற பேருக்கு பெரிய ஐஸ்வர்யவானின் மகாமை, ஆனா பிச்சைட்டு இருக்கிறான். பரிசுமை என்ற பேருக்கு அர்த்தமே பெரிய ஆசீர்வாத செல்வந்தனுடைய மகன். இன்னைக்கு நீங்களும் நானும் பெரிய செல்வந்தனுடைய பிள்ளைகள். பொண்ணும் வெள்ளியும் அவருடையது. அவ்வளவு பெரிய வானம் சிங்காசன பூமியை பாதபடியா உள்ள அவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு நம்ம மற்றவங்க கிட்ட எல்லாத்துக்குமே அத்தியாவசியங்களை கூட
மற்றவங்க கேட்டுக்கிட்டு தான் வாங்கி நான் செயல்பட முடியுதுன்னா தயவு செய்து இன்னைக்கு ஜோமனு ஆண்டவரே கண்ணை திறங்கப்பா. ஒரு குடும்பத்துல ஒரு நபர் கண்ணு திறக்கப்பட்டா கூட அந்த குடும்பம் ரொம்ப ஆஸ்வாதமா இருக்கும். அந்த குடும்பம் ரொம்ப ஆஸ்வாதமா இருக்கும். 2 பேருக்கு கண்ணு தெரியலன்னா குழியில இறங்குவாங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஒருவனுக்கு கண்ணு தெரிஞ்சா மற்ற குழியில இறங்கும்போது தடுப்பானே. 2 பேருக்கு கண்ணு தெரியல, 2 பேருமே குழியில இறங்குவாங்களே. ஏன் குடும்ப சிக்கல்ல மாட்டுது, ஏன் பிரச்சனைல மாட்டுது, ஏன் குடும்பம் போராட்டத்துல மாட்டுது, நெருக்கடியில மாட்டுதுன்னா 2 பேருக்குமே கண்ணு தெரியல. ஒரு ஆள் கண்ணு தெரிஞ்சா கூட ஒரு ஆள் செய்யறத தடுக்க முடியும், தவறுகளை தடுக்க முடியும், தப்புகளை தடுக்க முடியும். எடுக்கிறது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாத, எடுக்கிற எல்லா முடிவும் சரின்னு எடுக்காத. அது சரியா இருக்க வாய்ப்பு இல்லை. தவறான முடிவெடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆளுக்காவது கண்ணு திறந்திருந்தா தப்பான கருத்தை தடுத்துருவாங்க, ஒரு பெரிய சிக்கல மாட்ட மாட்டாங்க. பர்த்திமை கண்ணு திறந்ததுனாலதான் பழைய நிலைமைக்கு போல. அவன் கண்ணு திறக்கலனா அந்த பழைய நிலைமையே தொடர்ந்து இருக்கும். பழைய நிலைமை தொடரக்கூடாத கர்த்தருடைய விருப்பம். அதுக்காக தான் அந்த வழியா போனார். வேற எதுவுமே கிடையாது. அந்த வழியா போனார். எதுக்கு போனார்னே சொல்லல. ஒரே ஒருத்தர் இருக்கிறாங்க, இவனை பழைய நிலைமைக்கு விடக்கூடாது, இவன் எப்படியாச்சும் ஆஸ்வதிச்சிருந்தா ஏசு அங்க போனார். இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிறார். உன்னை பழைய நிலைமை விடக்கூடாது, உன்னை எப்படியாச்சும் ஆஸ்வதிச்சிடணும், உன்னை எப்படியாச்சும் தூக்கி எடுத்துடணும், உன் குடும்பத்தை தூக்கி எடுத்துடணும். நீ மற்றவனுக்கு தாராளமா கொடுக்கிற அளவுக்கு உன்னை மாத்திரணும். உன்னை பழைய நிலைமையில விடக்கூடாது. ஆண்டவர் தீர்க்கமா உணர்த்துறார். உன்னை பழைய நிலைமையில விட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அன்னைக்கு அந்த வழியா போனவர் இன்னைக்கு இந்த வழியா வந்திருக்கிறார். அன்னைக்கு அந்த பர்த்திமையை சரியா பயன்படுத்தின நேரத்தை, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட உனக்கு நேரத்தை நீ சரியா பயன்படுத்திட்டா, நாம் சரியா பயன்படுத்திட்டா, நம்ம தாராளமா கொடுக்க அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைப்பார். பழைய நிலைமையில இருக்க மாட்டேன். பழைய நிலைமை உனக்கு தொடராது, தொடரக்கூடாது. இது தேவ விருப்பம். அது தொடரக்கூடாதுன்னா இன்னைக்கு கொடுக்கிற சமயத்தை நீ சரியா பயன்படுத்து. இன்னைக்காவது சரியா பயன்படுத்து. யார் செய்யறத நம்ம செய்யணும். சொல்றதெல்லாம் சரின்னு எடுக்காத, செய்யறதெல்லாம் சரின்னு எடுக்காத. அது கணவனா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் தப்பான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. மறுக்க கத்துக்கோ. இது தப்பு, நான் செய்ய மாட்டேன், இது மிஸ்டேக், இதை செய்ய மாட்டேன், நீ போற பார்த்த தப்பு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாயிரு. ஒரு ஆளு கண்ணு திறந்துட்டா கூட கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருப்பாரு. அந்த குடும்பத்தை பழைய நிலைமையில விட மாட்டாரு. அந்த குடும்பத்தை தூக்கி எடுத்துருவாரு. ஒரே ஒரு அற்புதம் செய்வதற்காக அந்த வழியா இயேசு போறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்த கூப்பிட்டான். பார்வை அடைஞ்சான். பழைய நிலைமை மாறிச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றது, உன் பழைய நிலைமை மாறணும், உன் பழைய நிலைமை மாத்துவேன், உன் பழைய நிலைமை மாறிடணும், உன் பழைய நிலைமை மாறணும். உன் பழைய நிலைமை மாறினது கர்த்தருடைய உறுதியா இருக்கிறார். எப்படியாச்சும் உன்னை மாத்திரணும், பழைய நிலைமை மாத்திரணும். நம்ம இசைஞ்சு கொடுத்தோம்னா கர்த்தர் மாத்திருவா. விட்டு கொடுக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த பிதாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவிக்குரிய பார்வை கொடுங்கப்பா. எங்கள் கண்கள் திறக்கப்படணும்ப்பா. நாங்கள் யாரை பின்பற்றணுமோ அவங்கள தான் பின்பற்றணும். நாங்கள் பின்பற்றக்கூடாத நபர் எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் அதை நாங்கள் பின்பற்றவே கூடாது. அதை பின்பற்றவே கூடாது. அது யார வேணா இருக்கட்டும், அது எந்த நபரா இருக்கட்டும், எவ்வளவு நெருக்கமானவங்களா இருக்கட்டும். ஒரு பிள்ளை ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி லோத்து ஆபரம் ஒத்து போகவே இல்லை. தம்பி எடுத்த முடிவு தப்பு, நான் ஒத்து வர மாட்டேன். நீ வேணா ஓகே, நீ போய்க்கோ, நான் போற மாட்டேன். நான் சரிபடுத்த பார்க்கிறேன், நீ செய்தது தப்புன்னு சொல்றேன், திருத்திக்க பார்க்கும், இல்லைன்னா உன் பாடுனார். ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். இருந்தது கூட இல்லாம போயிடுச்சு. ஆபிரகாம் பாருங்க, சரியா பாதையில போயிட்டே இருக்கிறார். ஆசை தொடர்ந்துகிட்டே இருக்குது. தாராளமா கொடுக்கிறார். யாராவது கொடுக்க வந்தா கூட எனக்கு வேண்டாப்பா, யாருக்காவது கொடுப்பான்றார். எனக்கு நிறைய இருக்கு, நீ வேற யாருக்காவது கொடு, சோதனை கொடு, அந்த மம்மரையில கொடு, எனக்கு வேண்டாம், எனக்கு ஏற்கனவே நிறைய ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆபிரகாம் வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் போன பாதை சரி, அவர் பின்பற்றது சரி.
நீ சரியானவரை பின்பற்றினதான் நம்ம பார்வை அடைஞ்சுன்னு அர்த்தம். அந்த பார்வையில் தான் உன் ஆசீர்வாதமே இருக்கு. நம்ம பார்வையில் தான் நம்ம ஆசீர்வாதமே இருக்கு. அந்த பார்வை சரியாயிட்டா ஆசீர்வாதம் சரியா மாறிடும். பரிசுத்த பிதாவே, இந்த காலங்களை அர்ப்பணிக்கிறோம், இந்த ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பார்வையை சரிப்படுத்தி நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. இனி சரியில்லாத நபர்கள் செய்கிற ஒரு காரியத்தை கூட நாங்கள் செய்ய மாட்டோம். சரியான நபர் செய்கிற ஒன்றை கூட நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் சரியாக பின்பற்றி நாங்கள் செயல்பட்டு எங்கள் பழைய நிலைமையை மாற்றிக்க நாங்கள் விரும்புகிறோம். இந்த உதவி செய்யப்பான்னு கேட்குற அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த பழைய நிலைமையை எனக்கு மாற்றிருங்க சுவாமி. 2026 நுழையும் போது பழைய நிலைமையில ஒரு நபர் கூட இருக்கக்கூடாது. அத்தனை பேரும் ஆஸ்வதிக்கப்பட்டவளா காணப்படக்கத்தை உதவி செய்யுங்க, நடத்தும். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. இன்னும் நேர்த்தியா செய்ய கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க. சகல துதிகளை மகிமையில் ஒருவருக்கு செலுத்தி உயர்த்தி தாழ்த்து உரிமை கற்படுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலுபாகரங்களை மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.